மதுரை ஒத்தக்கடையில் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். மேடைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்ததும் நிர்வாகிகள் முழக்கம். பாரத் மாதா கி. தேர்தல் வாக்குறுதிகளில் 10% கூட திமுக நிறைவேற்றவில்லை. 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக மக்களை ஏமாற்றுவதாக அமித்ஷா குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் மரபு சின்னமான செங்கோலை நாட்டின் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்ற பிரதமருக்கு நன்றி கூறாதது ஏன்? மதுரை பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அமித்ஷா கேள்வி. மூச்சுக்கு மூச்சு தமிழ் என கூறுபவர்கள் பாடத்திட்டத்தில் ஏன் தமிழை சேர்க்கவில்லை? பொறியியல் கல்வியை தமிழில் கொண்டு வர வேண்டும் என்றும் அமித்ஷா வலியுறுத்தல். தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வேலூர், திருப்பத்தூர் உட்பட 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் கோயம்பேடு, அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. கிண்டி, அடையாறு, சைதாப்பேட்டை பகுதிகளிலும் குளிர்ச்சியை ஏற்படுத்திய மழை. சென்னையை அடுத்த ஆவடி பகுதியில் கனமழை. வெளுத்து வாங்கிய கனமழையால் தணிந்த வெப்பம். ஆவடி பருத்திப்பட்டு பகுதியில் வெயிலுக்காக போடப்பட்டிருந்த நிழற்பந்தல் காற்றில் சரிந்ததால் பரபரப்பு. ஆவடியில் இருந்து பூந்தமல்லி நோக்கி செல்லும் பாதையில் போக்குவரத்து பாதிப்பு. தமிழகத்தில் 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை ஆலோசனை கூட்டம். அரசு திட்டங்கள் தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்க உள்ளதாக தகவல். தொகுதிகளில் வெல்வோம் என முதல்வர் ஸ்டாலின் பகல் கனவு காண்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் எனவும் நம்பிக்கை. மதுரையில் பாஜக உயர்மட்ட குழு உறுப்பினர்களுடன் 1.5 மணி நேரம் ஆலோசனை நடத்திய அமித்ஷா. தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள் குறித்து விவாதிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் பல கட்சிகளை இணைப்பது குறித்து ஆலோசனை. 2024 ஒடிஷா, 2025 டெல்லியில் பாஜக ஆட்சி அமைத்தது போல் 2026 பாஜக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும். மதுரையில் நடந்த பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் அமித்ஷா உறுதி. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மத்திய அமைச்சர் அமித்ஷா சுவாமி தரிசனம். ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்ட நிலையில் அமித்ஷாவுக்கு மதுரை ஆதீனம் வரவேற்பு. இலங்கையில் ஈழத்தமிழர்களுக்கு தனி நாடு, கச்சத்தீவு மீட்பு உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அமித்ஷாவிடம் வழங்கிய மதுரை ஆதீனம். உள்துறை அமைச்சரை நேரில் சந்தித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக பேட்டி. சென்னை அபிராமபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் முகுந்தன் சந்திப்பு. பாமகவின் இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்டு பின் அந்த பொறுப்பை ராஜினாமா செய்த நிலையில் சந்தித்து பேசினார். கட்சியில் யாருக்கு எப்போது வாய்ப்பு வரும் என சொல்ல முடியாது. விரைவில் நல்ல செய்தி வரும், எங்கிருந்து வரும் என்று கூற முடியாது என ராமதாஸ் பேட்டி.
நாமக்கல் பரமத்தி அருகே சாலையோரத்தில் நின்ற வாகனம் மீது கண்டெய்னர் லாரி மோதி விபத்து. குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த இருவர் உயிரிழப்பு, 6 பேர் படுகாயம். நாமக்கல் அருகே விபத்தில் சிக்கிய டேங்கர் லாரியில் இருந்து கசிந்த எண்ணெயை குடத்தில் பிடித்துச் சென்ற பொதுமக்கள். சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் என்பதால் பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டாம் என காவல்துறை எச்சரிக்கை. தாய்க்கு ஆசையாக பிரியாணி வாங்கிச் சென்ற 16 வயது சிறுவன் பைக் விபத்தில் சிக்கி உயிரிழப்பு. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் நிகழ்ந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி. திருச்செந்தூரில் பாதாள சாக்கடைக்குள் இறங்கிய ஒப்பந்த தொழிலாளி விஷவாயு தாக்கி உயிரிழப்பு. தீயணைப்பு வீரர்கள் உடலை மீட்ட நிலையில் போலீசார் தீவிர விசாரணை. கேரள மாநிலம் இடுக்கி தூவல் அருவியில் செல்ஃபி எடுக்க முயன்று பாறை இடுக்குகளில் சிக்கிக்கொண்ட தமிழக இளைஞர். சக நண்பர்களின் அலறல் சத்தம் கேட்டு வந்து கயிறு கட்டி இளைஞரை பாதுகாப்பாக மீட்ட பொதுமக்கள். சென்னை கொடுங்கையூரில் இளம்பெண் கொலை செய்த சம்பவத்தில் வெளியான புதிய தகவல். போனில் இருந்த போட்டோக்களை அழிக்கச் சென்றபோது கொலையை அரங்கேற்றியதாக கைதான மருத்துவர் வாக்குமூலம். ஞாயிறு வார விடுமுறை காரணமாக குற்றாலத்தில் அலைமோதும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம். அருவிகளில் உற்சாக குளியலிட்டு கொண்டாட்டம். சுபமுகூர்த்த நாள் என்பதால் 3 மடங்கு வரை உயர்ந்த வாழை இலை விலை. சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி வாழைச்சந்தையில் ஒரு கட்டு வாழை இலை 1800 ரூபாய்க்கு விற்பனை. வைகாசி மாத கடைசி முகூர்த்த நாளை ஒட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள். கோவில் வளாகத்தில் அலைமோதிய புதுமண தம்பதிகள் மற்றும் உறவினர்களின் கூட்டம். குன்றத்தூர் முருகன் கோவிலில் ஒரே நாளில் 57 திருமணங்கள். கோவிலுக்கு செல்ல ஏராளமானோர் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல். திருப்போரூர் முருகன் கோவிலில் ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள். கோவில் நுழைவு வாயிலில் 4 மணி நேரமாக அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே தான்தோன்றீஸ்வரர் கோவிலில் திருமணம் செய்ய போட்டா போட்டி. மணமக்கள் அமர இடம் பிடிப்பதற்காக பாய் போட்டு சண்டையிட்டுக் கொண்டதால் பரபரப்பு. திருச்சி நம்பர் 1 டோல்கேட் அருகே உத்தமர் கோவிலில் வைகாசி திருவிழா தேரோட்டம். திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம்.
வேலூர் மாவட்டம் புதுவசூரில் அமைக்கப்பட்டுள்ள 92 அடி உயரம் கொண்ட உலகின் 3வது உயரமான முருகன் சிலைக்கு கும்பாபிஷேகம். முருகன் சிலைக்கு 5 ட்ரோன்கள் மூலம் மலர் தூவப்பட்ட நிலையில் விண்ணதிரச் செய்த அரோகரா கோஷம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நேரடி இலவச தரிசனத்திற்காக வந்த பக்தர்கள் 24 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். இலவச தரிசனத்திற்கு டோக்கன் பெற்ற பக்தர்களும் 7 மணி நேரம் வரை காத்திருப்பு. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் 200 ஆண்டுகளுக்கு பின்பு கும்பாபிஷேக விழா கோலாகலம். கேரளா, தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வந்த பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. மணிப்பூரில் இம்பால் மேற்கு, தௌபால் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு இணைய சேவைகள் முடக்கம். சமூக வலைதளங்களில் வெறுப்புணர்வை தூண்டும் பேச்சு மற்றும் வீடியோக்கள் வெளியிடுவதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை. பிரேசில் கால்பந்து வீரர் நெய்மருக்கு கொரோனா பாதிப்பு. தொற்று அறிகுறி காணப்பட்ட நிலையில் பரிசோதனையில் உறுதி. அமெரிக்காவில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் குடியேறியவர்களை கண்டறிந்து நாடு கடத்தும் நடவடிக்கையை தீவிரப்படுத்தி உள்ள ட்ரம்ப், லாஸ் ஏஞ்சல்ஸில் 40க்கும் மேற்பட்டோரை கைது செய்ததை எதிர்த்து போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் வன்முறையில் கார் எரிப்பு. கொலம்பியாவில் அதிபர் வேட்பாளர் மிகுவேல் உரிஃப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. பொகாட்டாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் களைகட்டிய லேசர் ஷோ வானவேடிக்கை. பிலிப்பைன்ஸுக்கும் சீனாவுக்கும் இடையேயான 50 ஆண்டு கால உறவை வரவேற்று கொண்டாட்டம். டிஎன்பிஎல் தொடரின் 4வது லீக் போட்டியில் சேலம், மதுரை அணிகள் மோதல். சேலம் அணிக்கு 165 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது மதுரை. டிஎன்பிஎல் தொடரின் 5வது லீக் போட்டியில் திருப்பூர், திண்டுக்கல் அணிகள் இன்று பலப்பரீட்சை. இரவு 7:15 மணிக்கு போட்டி ஆரம்பம்.